Hi, this is Ranjit. இந்த வீடியோ எதுவா இருக்க போகுது அப்படின்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னா என்ன அண்ட் அதில் எப்படி நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் மேக் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயே நம்ம வேல்யூ தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோமா இல்லை வேறு ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்ரெஷன் அப்படின்னா நமக்கு முன்னாடி தெரியும், இட் இஸ் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரிடிக்ஷன் we have two types. First thing, it is of value prediction. Second, it is of class prediction. And இங்க நம்ம பார்த்துருக்கிறது lastly we have took a class on value prediction, கரெக்டா? இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are getting into the class prediction. ஸோ இதுதான் நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸை தான் ப்ரிடிக்ட் பண்ண போறோமே தவிர்த்து இங்க நம்ம வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ இங்க உங்களுக்கு கேட்டகரல் டேட்டாவா இருக்க போகுது. ஸோ கேட்டகரல் டேட்டா இன் த சென்ஸ் வெதர் இட் இஸ் பாய் ஆர் கேர்ள், ஸோ இட் இஸ் எஸ் ஆர் நோ, ஸோ பாஸ் ஆர் ஃபெயில், வின் ஆர் லாஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கேட்டகரல் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம மோஸ்ட்லி வில் பி ப்ரெடிக்டிங் த கேட்டகரல் டேட்டா ஹியர். ஸோ இதுதான் நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபைன். ஸோ இங்க ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் வில் பி ஹேவிங் த எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டாஸ். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், ஒய்யை நான் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் யோர் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இங்க உங்களுக்கு வில் பி ஹேவிங் த கேட்டகரல் டேட்டா ஹியர். கேட்டகரல் டேட்டா அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸ் இருக்கு, ஸோ இங்க எனக்கு ஒய் இருக்கு. if it is of 1 2 3 அப்படின்னு போகிறப்ப so 10 20 30 or something. இப்போ ஒரு டேட்டாவை நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். இப்போ 3 வேல்யூ நான் ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் சம் லீனியர் லைன் என்ன பண்ணிக்க முடியும், ஓகே ஸோ 3க்கு இட் இஸ் ஆஃப் 30 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது லீனியர் ரெக்ரெஷன்ல நம்ம பண்ணிட்டு இருந்தது. இங்க எனக்கு என்னவா இருக்கும், இட் வில் பி லைக் கண்டினியூஸ் டேட்டா. பட் in logistic regression எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா data sets it will be like x and this will be y, same process, but the thing is here we'll be having the 3 4 and 5 and so on. But எனக்கு y oda axis la we'll be getting only the two categorical data, like say for example 0 1 illa s no. ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியாது, இப்போ 4ஓட டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணணும் இல்லை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேனாட் கம் டு த கன்க்ளூஷன். கரெக்டா எஸ்ஸோ இல்லை நோவோ எனக்கு என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஸோ இங்கே இருக்கிற ப்ராப்ளமே இதுதான், விச் இஸ் உன்னோட ஒய் டேட்டா இட் இஸ் டிபெண்டன்ட் டேட்டா. உனக்கு கேட்டகரிலாம் இருந்தது அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் பண்ண முடியாது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்க உங்களால லீனியர் லைனையும் டிரா பண்ணவும் முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம். ஸோ இப்போ உங்க ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம இங்க தேட போறோம். ஸோ சொல்யூஷன் இன் த சென்ஸ், ஃபர்ஸ்ட் we are going to convert the data into a linear format. அதாவது கேட்டகரல் டேட்டாவை நம்ம லீனியர் ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ண போறோம். which is continuous data கூட வச்சுக்கலாமே, like 1 2 3 அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம். and again அதை நாம will be converting that into the categorical data itself. okay, so இது கொஞ்சம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம், பட் நம்ம அதை ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே. so first it will be ranging from the data. இப்போ for example ப்ராபபிலிட்டியோட டேட்டா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டேட்டா வருது 0 to 1. ரேஞ்ச் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப அதோட ரேஞ்ச் இட் இஸ் 0ல இருந்து 1 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். கரெக்டா? இப்போ கண்டினியூஸ் வேரியபிளோட ரேஞ்ச் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா -∞ to +∞ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேஞ்சை நான் இப்படி நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ விச் மீன்ஸ் அகெயின் அதை நான் எழுதிக்கிறேன். ஸோ we'll be having the y here and this is your x. 1 2 3 everything is fine. இங்க என்ன இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், 0 இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இங்க எனக்கு 1 இருக்கும். ரெண்டு வேரியபிள் மட்டும் தானே இருக்கும். ஃபைன். இப்ப இதை வச்சுதான் நல்லா பண்ண முடியாது, லீனியர் லைன் வரைய முடியாது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கேட்டகரல் டேட்டாவை லீனியர் டேட்டாவை நான் கன்வெர்ட் பண்ண போறேன். which means I'll be starting with 0.1, 0.2, so 3, 4, 5, so up to எது வரைக்கும் போயிட்டு இருக்கும். Yes, it is 0.9 வரைக்கும் it will be like sequence create ஆயிருக்கும். இப்போ 0ல இருந்து 0.9 வரைக்கும் என்ன பண்ணிட்டேன், நான் அந்த டேட்டாஸை நான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். இப்போ ஓகே சார், இப்போ இந்த இடத்துல கேட்டகரல் டேட்டாவை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, லீனியர் டேட்டாவா மாத்திட்டீங்க. தென் இதுல எப்படி நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறப்ப, லெட் மீ வெயிட் ஃபார். இப்போ இந்த இடத்துல ஒரு சென்ட்ரல் வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சென்ட்ரல் வேல்யூ நம்ம பாக்குறப்ப இட் இஸ் ஆஃப் 0.5 அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த 0.5 அப்படிங்கிறது which is central value அப்படின்னு நம்ம சொல்லுவோம். central value in the sense it is of டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா அது threshold value அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ threshold value அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளா சொல்றேன். இப்போ எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்க்கும்போது 0.5க்கு மேல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிப்போம், will be assume that as 1 கரெக்ட். இப்போ அதுவே 0.5 கீழே இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிப்போம், முன்னாடி இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 56.3 இருக்கு அப்படின்னா we'll assume that as 56. if suppose அதுவே 56.7 இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன எடுத்துப்போம், 57 அப்ராக்சிமேட்டா எடுத்துப்போமா. அதே மாதிரி தான் எங்கேயுமே. இங்க எனக்கு 0.5க்கு மேல அந்த டேட்டா வந்தது அப்படின்னா then that will be considered as your first class. If the data comes under the 0.5 கீழே இருந்தது அப்படின்னா then that is considered as zeroth class. ஓகே சார், அப்போ 0.5ன்னு கரெக்டா இருந்தது அப்படின்னா எஸ். ஸோ அது ரொம்ப ரேர் கேசஸ். இஃப் இட் இஸ் தேர் இன் தி சென்ஸ் 0.5ன்னு டிரெக்டா இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் 0. பட் அப்படி வராது, ரேர் கேசஸ்ல வரும்போது then that is also considered as 0 here. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ நான் கேட்டகரல் டேட்டாவா இருந்ததை லீனியர் டேட்டாவா மாத்திக்கிட்டேன், which is ப்ராபபிலிட்டி டேட்டாவா மாத்திக்கிட்டேன். அதை நான் த்ரெஷோல்டு வேல்யூவை வச்சு திரும்பி அதை நான் கேட்டகரியிலாவே நான் மாத்திக்கிட்டேன். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை சால்வ் பண்ணுவோம். இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னா என்ன, அதோட ப்ராப்ளம் நம்ம பார்த்துருந்தோம், அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதோட சொல்யூஷனே நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கா நம்ம பார்த்துருவோமே. ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் 0th டேட்டா அண்ட் இது 1. இப்போ நான் சொன்னதை அப்படி டயக்ராமேட்டிக்கா நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஹோப் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபைன். இப்போ இதுல நம்ம என்ன மாதிரி கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப we'll be going with binary logistics, ordered and multinomial logistics அப்படின்னு நம்ம பார்ப்போம். பைனரி இந்த சென்ஸ் உங்களுக்கு நார்மலாவே தெரியும். பைனரி இந்த சென்ஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ordered in the sense it will be having a scale based measurements like good, better, best இருக்கட்டும். ஸோ இல்லை அப்படின்னா இட் இஸ் ஆஃப் நம்ம கால் அப்பெல்லாம் நம்ம பேசுவோம்ல. ஸோ இது ஆவரேஜான கால் இல்லை ரேட்டிங்ஸ் கொடுக்குறப்ப, ஸோ 0 ரேட்டிங் இல்லை 1 ரேட்டிங் அப்படின்னு கொடுக்குறப்ப அது ஒரு ஆர்டர் பேசிஸ்ல இருக்கும். ஸோ மல்டி நாமியல் இந்த சென்ஸ் இங்கே உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ்டாக இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், இல்லை காரோட டைப்ஸாக இருக்கட்டும். ஸோ தே வில் பி ஹேவிங் அ எஸ்யூவி லைக் இந்த மாதிரி கார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மல்டினாமியல் லாஜிஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் இன்னும் தெளிவாக பேசிக்கலாமே. ஸோ ப்ரெடிக்டிங் த ஏஜாக இருக்கட்டும் அண்ட் ப்ரெடிக்டிங் த நேஷனாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் இந்த ஒரு டாஸ்க் இருக்கு. ஸோ வெதர் ஸ்டாக் ப்ரைஸ் ஆஃப் அ கம்பெனி வில் இன்க்ரீஸ் டுமாரோ ஆர் நாட் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் நான் கொடுத்துட்றேன். ஒரு ஆடிட்டோரியம் இருக்காங்கன்னு வச்சுப்போம்.
So in the side boys are there, in the side there are girls are sitting there. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஆடிட்டோரியம் வெளியே ஆப்வியஸா ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. ஓகே, ஸோ அந்த செக்யூரிட்டிக்கு யார் பாய் யார் கேர்ள் அப்படிங்கிற சில கிரைட்டீரியாவை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ்னா they'll be having a beard, ஸோ முஸ்டாச் இருக்கும், ஸோ ஷர்ட் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில கிரைட்டீரியாவை நான் கொடுத்துட்றேன். ஸோ கேர்ள்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, they will wear சுடி, ஸோ they'll be going with long hair வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நான் சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கேன். அப்போ இந்த செக்யூரிட்டிக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ யார் பாய் யார் கேர்ள் அப்படிங்கிறது. இப்போ ஒரு புதுசா ஒரு டேட்டா உள்ள வரும்போது இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாரு, they will be analyzing it, கரெக்டா? which is boys அப்படின்னா they will be going with okay, they have to go for the left side. இப்போ அதுவே if it is of a girl in the sense they will go with the right side அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் நம்ம கிளாஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதை தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஓகே, ஸோ தீம் அப்படிங்கிறது இதுதான். இந்த தீம் வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்கமிங்ல வர கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் கண்டென்ட் ஹியர். அண்ட் இங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஸோ which of the following is regression and logistic task அப்படிங்கிறது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஸோ இப்போ ப்ரெடிக்டிங் த ஏஜ் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறத ரெக்ரெஷன்ல வருமா, அதாவது லீனியர் ரெக்ரெஷன்ல வருமா லாஜிஸ்டிக்ல வருமாங்கிறது யோசிங்க. அண்ட் ப்ரெடிக்டிங் த நேஷனாலிட்டி ஆஃப் எ பர்சன் அப்படிங்கிறது லீனியர்ல வருமா லாஜிஸ்டிக்ல வருமா. அண்ட் திஸ் இது மூணும் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ லெட் us see the answer here. So obviously first thing is linear regression because predicting the age. ஸோ அங்கே உங்களுக்கு என்ன வரும், கேட்டகரி டேட்டா வராது, அங்கே உங்களுக்கு கண்டினியூஸ் டேட்டா தான் வரும். நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி ஆஃப் அ பர்சன், அதாவது இவர் இந்தியனா இவர் ஆப்பிரிக்கனா இவர் ஸ்ரீலங்கனா அப்படிங்கறத ஒரு குரூப்பை குறிக்குது, கரெக்டா? ஸோ அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லாஜிஸ்டிக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த லாஸ்ட் திங் இட் இஸ் இங்க நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். பிகாஸ் கொஸ்டின் மைட் பி லைக் ட்விஸ்டடா இருக்கும். என்ன கேட்டிருக்கேன், whether stock price of a company will increase tomorrow அப்படிங்கறத நான் கேட்டிருக்கேன். ஸோ இன்க்ரீஸ் டுமாரோ இன் த சென்ஸ் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், ரைட்? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஆகும், இல்லை அப்படின்னா ஆகாது, இல்லை அப்படின்னா தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அது எல்லாமே என்னது கேட்டகரியில தான். ஸோ அப்போ தேர்ட் டேட்டா இட் இஸ் ஆஃப் கேட்டகரி டேட்டா ஹியர். ஓகே, அதனாலதான் நம்ம அதை லாஜிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதே கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பண்றேன்னு பாருங்களேன். எப்ப அது லீனியரா மாறி இருக்கும் அப்படின்னா how many it will increase, இல்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த டாஸ்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுலயே நம்ம வந்துட்டு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ முன்னாடி பார்த்த டாஸ்கா இருக்கட்டும், இல்லை முன்னாடி பண்ண சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ஸா இருக்கட்டும், அதுல எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், டெஸ்ட் டேட்டாஸை மேனுவலா செக் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரி மேனுவலா செக் பண்றதுக்கு பதிலா we will go with this kind of concepts. So confusion matrix நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா error matrix அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவல் டேட்டாவையும் ப்ரெடிக்டட் டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் த்ரூ மேனுவலி. பட் இங்க நாம என்ன பண்ண போறோம், இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண போறோம். With this option alone we'll get to know that எத்தனை கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் நடந்திருக்கு, எத்தனை இன்கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தியரிட்டிக்கலா பார்க்கறது பதிலாக ப்ராக்டிக்கலா பார்த்துடலாமே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 51 + 52 57 ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ டேட்டாஸ் வருது இந்த இடத்துல. ஸோ 51 + 6 it is of 57 + 17 அப்படின்னு பார்க்குறப்ப it is of 74, கரெக்டா? இப்போ இந்த அவுட் ஆஃப் 74 அப்படி நம்ம பார்க்குறப்ப ரைட், ஸோ 74 அப்படின்னு பார்க்குறப்ப இதுல எது எனக்கு கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மேக் இட் வெரி கிளியர், இந்த இடத்துல 74 அப்படிங்கிறது டோட்டல் டேட்டா. அண்ட் தென் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 0வை நீங்க என்ன பண்ணிக்கோங்க கேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 1 டேக் இட் ஆஸ் டாக்.
ஓகே, ஸோ கேட்டுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிற டேட்டாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 51 டைம்ஸ் அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு. பட் இந்த கேட்டை டாக்னு எத்தனை டைம் அது கண்டுபிடிச்சிருக்கு? 1 டைம் அது கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா தப்பு தானே? கரெக்ட். அண்ட் தென் predicted நெகட்டிவ் இன் த சென்ஸ், அதே ஒன்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், டாக்னு சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ இந்த டாகை எத்தனை டைம் கேட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா 5 டைம்ஸ் தப்பா கண்டுபிடிச்சிருக்கு, ரைட்? அதுவே டாகை எத்தனை டைம் டாக்னு கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா 17 டைம்ஸ். அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டயகனல் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டயகனல் கரெக்ட்? இந்த 51 அண்ட் தென் இந்த 17. அப்போ சொல்லுங்க, 51 plus 17 எவ்வளவு வரும்? It is of, yes, 68. அப்போ 68 divided by 74 தான் நம்மளோட டேட்டாவா இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்யூரேசிஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது சும்மா ஒரு மேனுவலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பட் இதே நம்ம என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகே, hope so இந்த ஒரு theoretical part போதும்னு நினைக்கிறேன். So we can get into the practical session there.